அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நிமிடங்கள், கடைசி நேரங்கள் நெருங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் சில அறிவிப்புகளை சொல்லுவதற்காக சில வார்த்தைகளை முணுமுணுத்து கொண்டே இருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹுடைய தூதருடைய மனைவி, அவர்கள் சொல்லுகிறார்கள், கான மின் ஆஹிரி வஸியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி அறிவுரை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை. வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கியவர்கள். அல்லாஹுடைய தூதருடைய சமூகமே, ரசூலுடைய சமூகமே, அல்லாஹுடைய தூதருடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இந்த சமூகத்தின் மீது இறுதி நேரத்தில் இருந்தது தொழுகையை குறித்து தான். அதனால் தான் கேட்டார்கள், ஒவ்வொரு முறையும் மயக்கடித்து விழும்போதெல்லாம் அஸ்ஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸ்ஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸ்ஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸ்ஸல்லன் நாஸ். இந்த கேள்வி அல்லாஹுடைய தூதர் இந்த நிலையில் இந்த சமூகத்தை பார்த்து கேட்டால் நிலைமை என்ன? எந்த ஒன்றை அல்லாஹுடைய தூதர் ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் வேறுபாடாக சொன்னார்களோ அந்த ஒன்றின் நிலைமை என்ன இந்த சமூகத்தில்? இம்மிலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? நபித்தோழர்கள் சொன்னார்கள், எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் தான் ஃபஜ்ருடைய தொழுகையை விடுவார்கள் என்று. யாருங்க விடுவா? யாரு விடுவா? சொல்லுங்க, அப்பதான் பதியும் மனசுல. யார் விடுவா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாவால் மொழிந்து உள்ளத்தால் மறைக்கக்கூடியவன் தான் ஃபஜ்ரை விடுவான் எங்களுடைய காலத்தில், இஷாவை விடுவான் எங்களுடைய காலத்தில். எங்களுடைய காலத்தில் தொழுகையை விடுவதை நாங்கள் இறை நிராகரிப்பாக கருதினோம். அத்துணை நபித்தோழர்களுடைய சாட்சி. இன்று தொழுகையில் நம்முடைய நிலைமை என்ன? சமூகத்துடைய நிலைமை என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை. தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு இருக்கக்கூடிய ரப்புடைய தொடர்பை, ஒரு சமூகம் ரப்போடு தொடர்பு கொள்வதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாள் நெருங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தோழர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழுகைக்கு வந்து விட மாட்டார்களா தூதர்? எழுந்து நடந்து மறுபடியும் எங்களுடைய தூதர் அபூபக்கரை வந்து விட்டேன், அந்த இடத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்க மாட்டார்களா என்று காத்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இக்காமத் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தோழர்களுடைய முகமெல்லாம் திரும்பி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டின் திரையை நோக்கி, திறந்து விடாதா திறந்து விடாதா என்று. ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் திரை அகலக்கூடிய சப்தத்தை நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். கொஞ்சம் சலசலப்பாகிறது தொழுகை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை அகற்றினார்கள். அகற்றி இந்த சமூகத்தை பார்த்தார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை இந்த முஹம்மது ரசூலின் சமூகத்தை நோக்கி. நபித்தோழர்கள் எல்லாம் தன் கட்டளையை ஏற்று அபூபக்கருடைய தலைமையில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பார்த்தவுடன் நோயில் அவதிப்பட்டிருக்கக்கூடிய தூதர் கொஞ்சம் புன்சிரிப்பை சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்பின் காரணம் என்ன தெரியுமா? அந்த புன்சிரிப்பின் காரணம் என்ன தெரியுமா? நான் இல்லை என்றாலும்
இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து விட்டாலும் ரப்பிற்கு முன்னால் ஒரே அணியில் நிற்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கி விட்டேன் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் அது. இந்த சமூகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரியும் போது ரசூலுடைய உள்ளத்திலே இருந்த மகிழ்வு கூறுகளாக, பிரிவுகளாக, தனித்தனி குழுக்களாக, பகைமையால், வெறுப்பால், சண்டைகளால் பிரிந்து நிற்கக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்தால், இன்று பார்த்தால் இருக்குமா? தொழுகையற்று மார்க்கத்துடைய சுவடுகளே இல்லாமல், குர்ஆனுடைய தொடர்பே இல்லாமல், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை அற்ப துன்யாவிற்காக விலை பேசக்கூடிய, தன் சுயநலத்திற்காக, தன் சொந்த விருப்புகளுக்காக சமூகத்தை கூறு போட்டு பிரித்து நிற்கக்கூடிய இந்த காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தால் சிரிப்பார்களா? மார்க்கத்தின் வீரம் இல்லாமல், மார்க்கத்தின் எண்ணம் இல்லாமல், குர்ஆனுடைய உள்ளம் இல்லாமல், ஹதீஸுடைய உள்ளம் இல்லாமல், மார்க்கத்துடைய தொடர்பே இல்லாமல், உலக மோகங்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய இந்த வாலிப சமூகத்தை இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ரசூலுல்லாஹ் பார்த்தால், அந்த முஸ்லிம் பெண்களை ரசூலுல்லாஹ் பார்த்தால், அனஸ் இப்னு மாலிக் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் திரையை அகற்றி பார்த்து சிரித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திரையை மூடினார்கள். அவ்வளவுதான். ரசூல் எதிர்பார்த்து நாளை மறுமையில் காத்து கொண்டிருப்பார்கள், இந்த சமூகம் இதே நிலையில் வரும் என்று. எம் நிலைமை என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நுழைகிறார்கள். என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட சிரமமே, எங்கு சென்றாலும் மதீனா திரும்பி வந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் தேடும் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்தை. தேடி தேடி தன் மகளை அரவணைத்து அல்லாஹ்விடத்திலே உயர்த்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவார்கள், ஃபாத்திமா மறுமைக்காக தயாராகிக் கொள் ஃபாத்திமா. தன் மகளை பார்த்து சொல்லுவார்கள், ஒரு ரசூல், ஒரு நபி, மறுமைக்காக தயாராகிக் கொள் ஃபாத்திமா. உன் தந்தை ரசூல் என்பதால் மறுமையிலே உன்னை பாதுகாத்து விட முடியாது ஃபாத்திமா. உன் தந்தை நபி என்பதால், அல்லாஹ்விடத்திலே உன் தந்தை என்பதால் சிபாரிசு செய்ய முடியாது ஃபாத்திமா. லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்விடத்திலிருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது ஃபாத்திமா. நீ தயாராகிக் கொள் மறுமைக்காக. சொர்க்கத்துடைய உயர்ந்த பெண்மணி நீங்கள் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா அழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தந்தையே, என் தந்தைக்கு ஏற்பட்ட சோகமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே. சொன்னார்கள், ஃபாத்திமா லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். கவலை வேண்டாம் ஃபாத்திமா, உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சிரமத்தை அந்த நேரத்திலே அனுபவித்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள். உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது ஃபாத்திமா. அழைத்து சொன்னார்கள் சில வார்த்தைகளை. ஃபாத்திமா அழ ஆரம்பித்தார்கள். அழுது கொண்டிருக்கக்கூடிய மகளை மறுபடியும் அழைத்து சொன்னார்கள். அந்த மகள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். சிரிப்பும் அழுகையும் கலந்த அந்த சபையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நிலைமையில் அதை கேட்காமல் பின்னால் அழைத்து கேட்டார்கள், என் மகளே ஃபாத்திமா, ஏன் அழுதீர்கள், ஏன் சிரித்தீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, இந்த நோயில் உன் தந்தை பிரிந்து விடுவேன் என்று. என்னால் தாங்க முடியவில்லை, அழுதேன். அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, நான் பிரிந்தாலும் இந்த உறவுகளில் என்னை முதலாவது சந்திக்கக்கூடியவள் நீதான் என்று. நான் சிரித்தேன். எதை சொல்கிறார்கள்? எதை சொல்கிறார்கள்? எதை சொல்கிறார்கள்?
எனக்கு பிறகு நீ மரணமாக போகிறாய் ஃபாத்திமா என்று சொல்கிறார்கள். ஃபாத்திமா சிரிக்கிறார்கள். ஏன் சிரித்தார்கள்? இறந்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? யாருக்காக தன் வாழ்நாளில் வாழ்ந்தார்களோ, யார் சிரமப்படும் போதெல்லாம் அழுக்குகள் குடல்கள் போடப்பட்டிருக்கிறது தந்தைக்கு மேல், ஓடி சென்று அகற்றி சொன்னார்கள், என் தந்தையே உங்களை இப்படி சிரமப்படுத்துகிறார்களே. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாள் முழுக்க இணைந்திருந்த அந்த மகள் தன் மரண செய்தியை கேட்டவுடன் சிரித்தார்கள். ஏன்? மரணித்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? அல் மர்உ மஅ மன் அஹப், யார் ஒருவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு தான் இருப்பான். மரணித்தால் யாரோடு இருக்கலாம்? ரசூலோடு இருக்கலாம். பிலால் அழுகிறார் மரண நேரத்தில். பிலாலை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அழுகிறார்கள். மனைவி சொன்னார்கள், பிலாலே எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறோம், ஆனால் நீ சிரிக்கிறாயே ஏன்? பிலால் சொன்னார், கதன் அல் கல் ஹிப்பத முஹம்மது வ ஸஹ்பா, நான் நாளை ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் என் மரணத்திற்கு பின்னால் சந்திக்க போகும்போது எனக்கு ஏன் அழுகை? நாம் மரணித்தால் யாரை பார்ப்போம்? யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாம் இருப்போம். யாரை நாம் நேசிக்கிறோம்? சொல்லலாம் நாவுகளால், நான் அல்லாஹுடைய தூதரைத்தான் நேசிக்கிறேன் என்று. நேசம் என்பது சொல்லல்லவே, அது செயலாயிற்று. நேசம் என்பது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவதில்லையே. நேசம் என்பது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாவை வாழ்வுபடுத்ததாயிற்று. வாழ்க்கையில் ரசூல் இல்லாமல் யாரை நாளை மறுமையில் பார்க்க முடியும்? நாம் மரணித்தால் யாரோடு இருப்போம்? நம் மனைவியை நேசிக்கிறோமா? மனைவியோடு இருந்து விட்டால் சொர்க்கம் கிடைக்குமா? பிள்ளைகளை நேசிக்கிறோமா? பிள்ளைகளோடு இருந்து விட்டால் சொர்க்கம் கிடைத்து விடுமா? யாரை நேசிக்க வேண்டும்? நம்முடைய உள்ளங்கள் யாரை வாழ்வாக கொள்ள வேண்டும்? யாரை நோக்கமாக கொள்ள வேண்டும்? அந்த ரசூலை. அந்த ரசூல் யார் என்றே நமக்கு தெரியாது. உண்மைதானே? அந்த ரசூல் யார் என்றே நமக்கு தெரியாது. அவருடைய வரலாற்றை நம்மில் படித்தவர்கள் எத்துணை பேர்? எத்துணை பேர்? ரசூல் எப்போது பிறந்தார்கள் எத்துணை பேருக்கு தெரியும்? ரசூலுக்கு எத்துணை மனைவிமார்கள்? அவர்களுடைய பெயர் என்ன? எத்துணை பேருக்கு தெரியும்? அவர்களுடைய பிள்ளைகள் யார்? அவர்களுடைய பெயர்கள் என்ன? அவர்களுக்கு எத்துணை ஆண் குழந்தைகள், எத்துணை பெண் குழந்தைகள்? அவர்கள் நபித்தோழர்களில் உயரமான அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யார்? எத்துணை போர்க்களங்களை அல்லாஹுடைய தூதர் சந்தித்தார்கள்? மக்காவில் அவர்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன? மதீனாவில் அவர்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன? அவர்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கும் நஸ்ரானிகளுக்கும் மஜூசிகளுக்கும் இருந்த தொடர்பு என்ன? அவர்களுடைய வாழ்நாள் எப்படி கழிந்தது? அவர்களுடைய அறிவுரைகள் எதை நோக்கி இருந்தது? அவர்களுடைய வாழ்நாள் எப்படி அவர்களுடைய மரணம் வரை கழிந்து கொண்டிருந்தது என்ற செய்திகளில் ஏதாவது ஒன்றை கேட்டால் நமக்கு தெரியுமா? உலகம் பிரமிப்பாக பார்க்கிறது. உலகம் பிரமிப்பாக பார்க்கிறது. 100 தலைவர்களை பட்டியலிட்ட ஒரு புத்தக ஆசிரியர் சொன்னார், அப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழவே இல்லை. குடும்பத்தோடு ஆட்சியை நிர்வகித்துக் கொண்டு, பொருளாதாரத்தை நிர்வகித்துக் கொண்டு, சமூகத்தை வழிநடத்தி, தோழர்களை வழிநடத்தி, மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கடமைகள் செய்து, அரசியலை நிர்ணயித்து, ஆட்சியை நிர்ணயித்து, போர்க்களங்களில் கலந்து கொண்டு, சமூகம், அரசியல், குடும்பம் என எல்லா துறைகளிலும் இருந்த ஒரு தலைவரை இவரை போன்று உலகம் காணவில்லை. நான் கிறிஸ்தவன், இயேசுவை பின்பற்றக்கூடியவன், இருந்தாலும் முஹம்மதிற்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன் என் புத்தகத்தில் என்று 100 தலைவர்களுடைய பட்டியலை இட்ட அந்த ஆசிரியர் கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தலைவரும் மரணித்ததற்கு பிறகு அவரை நினைவுபடுத்த சிலைகள் தேவை, உருவம் தேவை, நினைவு மண்டபங்கள் தேவை. உலகத்தில் எந்த தலைவருடைய முகமும் இல்லாமல் அவர்களுடைய தொண்டர்களும் தோழர்களும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தலைவர் நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவருடைய தோற்றம் கூட எப்படி இருக்கும்
இருக்கும் என்ற கற்பனை இல்லாமல் இந்த உலகத்தின் பெரும்பான்மை ஒரு தலைவரை பின்பற்றுகிறது என்றால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா? ஃபாத்திமா அழுதார்கள், சிரித்தார்கள். தந்தையை அதற்கு பிறகு சந்திக்கப் போகிறோம் மரணத்திற்கு பிறகு என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் நெருங்குகிறது. அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களை சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டில் என் நாளில் தான் மரணித்தார்கள். என் தோலுக்கும் என் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் படுத்திருந்தார்கள். ஒரு பெண்ணினுடைய அவர்களுடைய மனைவியுடைய அவர்களுடைய தோளின் மீது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்திருக்கிறார்கள். என்னுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் அந்த இடத்திலே நின்றார். அவர் கையிலே மிஸ்வாக் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பேச முடியவில்லை அல்லாஹுடைய தூதரால். நான் கேட்டேன் அதை புரிந்தவராக, அல்லாஹுடைய தூதரே அதை உங்களுக்கு எடுத்து கொடுக்கவா என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம் என்று அதை எடுத்து என்னுடைய எச்சிலை வைத்து அல்லாஹுடைய தூதருடைய எச்சிலோடு கலந்தேன். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்த பெரிய அருள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்தவுடன் அவர்கள் கீழிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை எடுத்து அவர்கள் மீது தேய்த்து கொண்டே சொன்னார்கள், மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ அருள் செய்த நபிமார்களோடு, உண்மையாளர்களோடு, ஷஹீதுகளோடு யா அல்லாஹ் என்னை ஒன்று சேர்த்துக்கொள் என்ற வசனத்தை ஓதிக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி லசக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி லசக்கராத். மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகமே, உலகத்தை விட்டு எப்போது வேண்டுமானாலும் பிரியலாம் என்ற எண்ணத்தை சுமக்காமல் வாழும் சமூகமே, ரசூலுடைய மரணத்துடைய வேதனை அது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபிக்கு சக்கரத்துடைய வேதனை, அந்த இறுதி வேதனை, தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேதனையில் ரசூலுல்லாஹ் அவதிப்படுகிறார்கள். இன்னலில் மௌத்தி லசக்கராத். மரணத்திலே சக்கராத்துடைய வேதனை உண்டு உண்டு என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபிர் ரஃபீகில் அலா, ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்ந்த தோழமை யா அல்லாஹ், உயர்ந்த தோழமை யா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை நான் செவிமடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் அல்லாஹ் மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். அவர்கள் விரும்பினால்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவான். அல்லாஹுடைய தூதருடைய இந்த நிலைமையை பார்க்கும் போது அறிந்து கொண்டேன், ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபிர் ரஃபீகில் அலா என்று சொன்னார்கள். அவர்களுடைய கரம் கீழே விழுந்தது, அவருடைய உயிர் பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுடைய மரணம் ஏற்படுகிறது. இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்த ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டது. அந்த இடம் முழுக்க நறுமணம் பரவுகிறது. நபித்தோழர்கள் மத்தியில் ஏதோ சலசலப்பு ஏற்படுகிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு
முகீராவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். உள்ளே அழுகையில் சப்தம் கேட்கும் போது ரசூலை பார்க்கிறார்கள். உமர், யா ரசூல் அல்லாஹ், மயக்கத்துடைய நிலையில் சென்று விட்டீர்கள் போல், மிக ஆழமான மயக்கத்திலே இருக்கிறீர்கள் போல், மிக ஆழமான மயக்கத்திலே இருக்கிறீர்கள் போல் என்று கூறி அந்த இடத்தை விட்டு செல்கிறார்கள். முகீரா சொன்னார், உமரே, ரசூல் மரணித்து விட்டார்கள். முகீரா, வாயை மூடிவிடு. நீ குழப்பம் செய்கிறாய், குழப்பத்தை வைத்திருக்கிறாய். ரசூல் மரணிக்க மாட்டார்கள். எப்படி மூசா சென்றாரோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சென்றிருக்கிறார்கள். திரும்ப வருவார். அவர் மரணிக்கவில்லை. இப்போது எம்மை விட்டு அவ்வளவு எளிதாக ரசூல் பிரிந்து விட மாட்டார். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஏற்றுக்கொள்ளும் அந்த சமூகம்? காலை விடியல் கிடையாது அவர்களுக்கு ரசூலை பார்க்காமல், இரவு தூக்கம் கிடையாது ரசூலை பார்க்காமல். ஓடி வருவார்கள். யா ரசூல் அல்லாஹ், நான் உங்களோடு இருக்கிறேன், மன நிம்மதியாக இருக்கிறது. வீட்டிற்கு சென்று குழந்தைகளோடு மனைவியோடு இருந்து விட்டால் திடீரென்று உங்களுடைய நினைவு வருகிறது. ஓடி வருகிறேன் உங்களை பார்ப்பதற்காக. யா ரசூல் அல்லாஹ், என் மரணத்தையும் உங்கள் மரணத்தையும் நினைத்து பார்க்கிறேன். நான் மரணித்தால் நான் என் நிலைமை தெரியாது. ஆனால் நீங்கள் மரணித்தால் உயர்ந்த தோழர்களோடு, உயர்ந்த நபிமார்களோடு நீங்கள் வாழ்ந்து விடுவீர்கள் மறுமையில். இந்த உலகத்தில் விரும்பும் போதெல்லாம் உங்களை வந்து பார்த்து விடுகிறேன். மறுமையில் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தருவானா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்த தோழர்கள் எப்படி அந்த ரசூலை பார்க்காமல் இருக்க போகிறார்கள்? பிலாலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவார். அல்லாஹுடைய தூதர் விழித்திருக்கிறார்களா என்று பார்ப்பார். அதானை சொல்லுவார். அவர் நிலைமை என்னவாகும்? அவங்களுடைய மனைவிமார்களுடைய நிலைமை, அந்த நேசத்திற்காக அவர்கள் இட்ட அந்த அன்பான அந்த நிகழ்வுகள் எல்லாம். ஃபாத்திமாவுடைய நிலைமை ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைமை, உமருடைய நிலைமை, உஸ்மானுடைய நிலைமை, அலியுடைய நிலைமை, இன்னும் அங்கிருந்த அத்துணை நபித்தோழர்களுடைய நிலைமையும் ஆடி நிற்கிறது. சபை இருள் சூழ்ந்திருக்கிறது. மதீனாவை என்ன ஆகப் போகிறது என்று தெரியாமல் குழம்பி நிற்கிறது. ரசூல் உருவாக்கி ஒரு வீரர் உள்ளே நுழைகிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். அல்லாஹ் இன்றைய தினம் அல்லாஹுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினான். அழுகிறார். அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை. நபித்தோழர்கள் எல்லோரும் மகிழ்வில் அழுகிறார். எப்போது ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதெல்லாம் சொன்னார்களோ அப்போதெல்லாம் அழுதார். ஆனால் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு கலங்காமல் அந்த சபைக்கு உள்ளே நுழைந்தார். ஏன்? அவர் கலங்கினால் அந்த சமூகமே கலங்கிவிடும். அவர் கலங்கினால் அந்த சபையே கலங்கிவிடும். ரசூல் கொடுத்த உறுதி அது. நீங்கள் எனக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அல்லாஹ்விற்காக படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக படைக்கப்பட்டவர்கள். நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ் உயிர் உள்ளவன், அவருடைய தீன் உயிர் உள்ளது. அதை வீழ்வதற்கு யாரும் அனுமதித்து விடாதீர்கள் என்று கூறிய பட்டறையில் வளர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே நுழைந்தார். ரசூலுடைய முகத்திடைய திரையை அகற்றி சொன்னார், என் தூதரே, என் தோழரே, என் நண்பரே, உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள், மரணித்ததற்கு பிறகும் மணந்து கொண்டிருக்கிறீர்கள். பொறுமையோடு இருங்கள் என்று அந்த சபையை கூறிவிட்டு வெளியே வந்தார்கள். உமர் வாளை உருவிக்கொண்டு நிற்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. யாராவது ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தலை வெட்டப்படும் என்று சொன்னார்கள். உட்காரு உமரே, உட்காரு உமரே. அவ்வளவு வீரத்தோடு உமரிடத்தில் யாரும் பேச முடியாது. ஆனால் பேசியாக வேண்டும். உட்காரு உமரே. ஒரு செய்தி. சபை திரும்புகிறது. அபூபக்கரை பார்த்து,
என்ன செய்தியை சொன்னார்கள் தெரியுமா? யாரெல்லாம் முஹம்மதை வணங்கினீர்களோ இதோ பாருங்கள், முஹம்மது மரணித்து விட்டார். யாரெல்லாம் முஹம்மதுடைய ரப்பை வணங்கினீர்களோ அந்த ரப்பு உயிருள்ளவன், அவன் மரணிக்க மாட்டான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல் அஃப இம்மாத இந்த குர்ஆனுடைய வசனங்களை தொடர்ச்சியாக ஓதுகிறார்கள். முஹம்மது அல்லாஹுடைய ரசூல், அதற்கு முன்னாலும் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணித்தால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு திரும்பி விடுவீர்களா என்ற குர்ஆனுடைய வசனம் ஓதப்படுகிறது. உமர் சொல்கிறார்கள், அப்போதுதான் அந்த வசனம் இறக்கப்பட்டது போல் இருந்தது எங்களுக்கு. அதை கேட்டவுடன் நடுங்கி உட்காருகிறார் உமர். சொன்னார்கள், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், நபியை பார்த்து, நபியே நீங்களும் மரணிப்பீர்கள், அவர்களும் மரணத்தை அடைவார்கள் என்று. என்ன உறுதி! அல்லாஹுடைய தீனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற உறுதி அது. அல்லாஹுடைய தீன் விழுந்து விடக்கூடாது என்று துடிக்கக்கூடிய உறுதி அது. ரசூல் உருவாக்கிய தலைவர் அவர். நபியுடைய தோழமையோடு வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரத்திற்காக காத்து கொண்டிருந்தார் அபூபக்கர். வாசலில் வாகனத்தை நிறுத்திக் கொண்டு, என்னை அழைத்து செல்வதற்காக ரசூல் வரமாட்டார்களா என்று. யாருக்கும் கொடுக்காத வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு சௌருடைய குகையில் கொடுத்தான். சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், மேலே குனிந்து பார்த்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் ரசூலே, பயப்படுகிறேன் உங்களை நினைத்து. அல்லாஹ் சொல்கிறான் அபூபக்கரை பற்றி, தன் தோழரிடத்திலே அவர் சொன்னார். யாரை தோழர் என்கிறான் அல்லாஹ்? அபூபக்கரை சொல்கிறான் குர்ஆனில் ரலியல்லாஹு அன்ஹு. தன் தோழரிடத்திலே அவர் சொன்னார், லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அபூபக்கரே, அல்லாஹ் இருந்தான் அபூபக்கரோடு ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு சஹாபாக்கள் என்ன செய்வோம் என்று கூறி நிற்கும் போது அபூபக்கர் சொன்னார்கள், உடனடியாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று. மிக முக்கியமான இடம் இது. சொல்லலாம், ஒரு நபி மரணித்து படுக்கையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த நேரத்தில் ஏன் தலைமைத்துவம் உடைய பேச்சுகள் என்று. இந்த சமூகம் தலைமை இல்லாமல் பயணித்தால் சிதைக்கப்படும் என்பது அல்லாஹுடைய தூதருடைய வாக்கு. உடனடியாக தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அன்சாரிகள் தலைமையில், முஹாஜிர்கள் தலைமையில் ஆலோசனை தனித்தனியாக நடக்கிறது. ஒன்று சேர்த்தார்கள். சொன்னார்கள், நான் உமரை இந்த சமூகத்தின் தலைவராக நிர்ணயிக்கிறேன் என்று. உமர் சொல்வதற்கு முன்னதாகவே எழுந்து சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் இருக்கும்போது என்னால் முடியாது. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு சாதாரண காட்சியாக நீங்கள் கடந்து செல்லலாம். அந்த இரண்டு தோழர்களுக்கும் இருந்த முக்கியத்துவமும், அந்த இரண்டு தோழர்களுக்கும் இருந்த அந்த பண்பும், இரண்டு தோழர்களுக்கும் இருந்த அந்த எண்ணமும் இந்த சமூகத்திலே கடுகளவு கூட இன்று கிடையாது. தூசி அளவு கூட கிடையாது. கடுகளவு என்ன? இந்த சமூகத்தை ஓரணியில் ஒன்று சேர்த்து ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வந்து எதிரிகளுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். மதீனாவை கொதறி விடுவார்கள் ஒரு தலைவர் இல்லை என்றால். அல்லாஹுடைய தூதர் அனுப்பிய படைகள் அப்படி அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டாலும் அல்லாஹுடைய தூதர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கிளம்பிய சமூகம் இன்று தன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சமூகங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறது.
ஓரணியில் இல்லாமல் பிரிவுகளாக, குழுக்களாக, இயக்கங்களாக, தனித்தனி வழிகளாக, தலைமைத்துவம் என்ற சுவடே இல்லாமல் தான் 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 என்ற எண்ணத்தில் ஒரு சமூகம் பயணித்தால் அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ் எப்படி தருவான்? அல்லாஹ்வுடைய வெற்றியை அல்லாஹ் எப்படி தருவான்? அல்லாஹ் நம்மை சீர்திருத்துவானாக. எதிர்காலம் அப்படி இருக்காது. எதிர்வரும் சமூகம் அப்படி அமையாது. அபூபக்கரை போன்று ரலியல்லாஹு அன்ஹு, உமரை போன்று, உஸ்மானை போன்று, அலியை போன்ற வீரர்களை அல்லாஹ் இந்த சமூகத்தில் மீண்டும் அவர்களை போன்று அந்தஸ்தில் அல்ல, அவர்களை போன்ற செயலில் அல்லாஹ் கொண்டு வந்தே தீருவான். அல்லாஹ்வுடைய வாக்கது. இந்த மார்க்கம் ஒருபோதும் விழாது. விழுவதற்கு அல்லாஹ் வழிகளை ஏற்படுத்த மாட்டான். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், என் மார்க்கம் அல்ல, உங்கள் மார்க்கம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபன், ஒன்றுமில்லாமல் இஸ்லாம் ஆரம்பமானது, அதே நிலைமைக்கு மீண்டும் திரும்பும். ஆனால் அதை உயர்த்துவதற்காக ஒரு கூட்டம் உருவாகும். அவர்களுக்கு நற்செய்தி உண்டு, அவர்களுக்கு நற்செய்தி உண்டு. விழக்கூடிய கண்ணியத்தால், மதிப்பால், உயர்வால் கீழே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை உயர்த்துவதற்குரிய கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான். அதில் நானும் நீங்களும் இருக்கிறோமா இல்லையா என்பது நம் செயலை கொண்டு. ஆனால் உருவாக்கி இந்த சமூகத்தை அல்லாஹ் மேம்படுத்துவான், உயர்த்துவான். மீண்டும் அந்த சமூகம் அதே கண்ணியத்தோடு இந்த உலகத்திலே பயணிக்கும். இது ரசூலுடைய சமூகம், அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட உயர்த்தப்பட்ட சமூகம். அதில் என் முயற்சி இருக்கும் அல்லாஹ் நாடினால், உங்கள் முயற்சியும் இருக்கும் அல்லாஹ் நாடினால். அபூபக்கர் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் மரணித்ததற்கு பிறகு ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று ஒரு சில கூட்டம் மறுக்கிறது. ரசூல் இருக்கும் முறைதான் ஜக்காத், ரசூல் மரணித்ததற்கு பிறகு எதற்கு ஜக்காத் என்று கூட்டம் மறுக்கும் போது சொன்னார்கள், அவயன் குசுத்தீனு அபூபக்ரின் ஹையுன், என் அபூபக்கருடைய உயிர் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும் வரை தீனில் யாராவது குறைவை ஏற்படுத்தினால் அவ்வளவுதான். அந்த வார்த்தைகளை இந்த சமூகம் விரைவில் சுமக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், எங்களுடைய வாழ்நாளில் வெளிச்சம் ஏற்படவில்லை, அல்லாஹுடைய தூதருடைய உதயத்தோடு எங்களுடைய வாழ்நாளில் இருள் ஏற்படவில்லை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தோடு என்று. விரைவில் நமக்கும் மரணம் வரும். நாளை மறுமையில் நாமும் எழுப்பப்படுவோம். ஆனால் ஒரு கூட்டம் எழுப்பப்படும் போதே அந்த நபியோடு எழுப்பப்படும், அந்த நபியோடு சொர்க்கத்தில் வாழும், அந்த நபியோடு அல்லாஹ்வை சந்திக்கும். அந்த கூட்டம் அல்லாஹுடைய தூதரை உயிர் மூச்சாக கொண்டு பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சமூகம். அந்த சமூகமாக மாறி அல்லாஹுடைய தூதருடைய சந்திப்பை எதிர்நோக்கி இந்த உலக வாழ்வை கழிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானார்.